श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृति रामानुजदया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतसतितराणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये श्रीवत्सचिह्नमिश्रेभ्यो नमभुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रतान् श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मे अस्तु भूयसे. ஸ்ரீ பராசர பட்டருடைய ஸ்ரீ ரங்கராஜ ஸ்தவத்தில் இன்றைய ஸ்லோகம் 34வது ஸ்லோகம். போன ஸ்லோகத்தில் ரொம்ப அழகாக சுவாமி அந்த நித்திய சூரியர்களாக இருக்கட்டும், முக்த ஜீவாத்மாக்களாக இருக்கட்டும், இவா எல்லாரும் பலவிதமான பிறவிகளை எடுத்து திவ்ய தேசத்தில் வசிக்கிறார்கள் அப்படின்னு பௌராணிகர்கள் கூறுகிறார்கள். அதாவது பசுவாகவும் தாவரங்களாகவும் பட்சிகளாகவும் மனிதர்களாகவும் இந்த நித்தியசூரிகளும் முக்தாத்மாக்களும் பிரபன்னர்களும் வந்து பிறக்கிறார்கள். மனித பிறவியாக கூட பிறக்கலாம் என்று அவர்களுக்கு எமது நமஸ்காரங்கள் என்று போன ஸ்லோகத்தில் தெரிவித்தார். இன்றைக்கி 34வது ஸ்லோகம். சுவாமி அழகா பெரிய கோயிலை பற்றி கூறுகிறார். ஸ்ரீரங்க திவ்ய பவனம் புவி கோபுராணாம் பிராகாரிதேன நிகரேண கருத்மதேவ பார்ஷ்வ பிரசாரித பதத்ர புடேன பக்தியா நானா தனூபி உபகூட உபக்னயாமஹ. ஸ்ரீரங்க திவ்ய பவனம் புவி கோபுராணாம் நாகாரிதேன நிகரேண கருத்மதேவ பார்ஷ்வ பிரசாரித பதத்ர புடேன பக்தியா நானா தனூபிர் உபகூட உபக்னயாமஹ. இந்த இடத்துல பெரிய கோயிலை பற்றி கூறும்போது சுவாமி தெரிவிப்பது, இந்த கோபுரங்களில் இரு பக்கங்களிலும் கோபுரத்துக்கு 2 பக்கமும் அழகான மதில் சுவர்கள் உள்ளன. அந்த கோபுரத்தையும் அந்த 2 பக்கம் இருக்கிற மதில் சுவரை பார்க்கும்போது பரமபதத்திலிருந்து இங்கு வந்துள்ள பெரிய பெருமாளின் மீது உள்ள பிரேமையினால் பக்தியினால் பெரிய திருவடியான கருடனே தனது 2 சிறகுகளையும் விரித்து மறைத்து இந்த கோபுரத்தை இந்த கோவிலை காப்பது போல இருக்கிறது. இப்படிப்பட்ட பெரிய கோயிலை நமக்கு பற்றாக பிடித்து கொள்வோம், பற்று கொம்பாக பிடித்து கொள்வோம் என்கிறார் சுவாமி. இந்த கோபுரங்களில் 2 பக்கத்திலையும் இருக்கும் அழகான மதில்கள், அதை பார்க்கும்போது பெரிய திருவடியான கருடனே தனது 2 ரெக்கைகளையும் வச்சுட்டு நிற்கிறா போல இருக்கு. அப்படியே பெருமாளை காக்கிறார் பிரேமையினால், அந்த பிரீத்தியினால் என்று அனுபவிக்கிறார் சுவாமி. தூரத்திலிருந்து ஸ்ரீரங்கம் கோவிலையும் அதில் உள்ள கோபுரங்களையும் மண்டபம் விமானம் முதலியவைகளும் சேவித்தால் ஏதோ கருடாழ்வான் தமது சிறகுகளை விரித்திருப்பது போல இருக்கும் என்று அனுபவம் சுவாமி. ஆச்சரியமான பக்தி அனுபவம். ஸ்ரீரங்க திவ்ய பவனம் புவி கோபுராணாம் பிராகாரிதேன நிகரேண கருத்மதேவ பார்ஷ்வ பிரசாரித பதத்ர புடேன பக்தியா நானா தனூபி உபகூடம் உபக்னயாமஹ. பிராகாரிதேன எல்லா பக்கங்களிலும் திருமதில்களை உடைத்ததான கோபுராணம் ஸ்ரீரங்க திவ்ய தேசத்தில் உள்ள கோபுரங்களின் நிகரேன அந்த கூட்டங்களால் இவற்றை சேவித்தால், கோபுரங்களின் கூட்டங்களால், அதுவும் ஒவ்வொரு வாசல்லையும் 3 கோபுரம் இருக்கும். அந்த கோபுரங்களை சேவித்தால் பார்ஷ்வ இருபுறமும் பிரசாரித்த விரிக்கப்பட்ட பதத்ர புட்டேன சிறகுகளை உடைய கருத்மதா பெரிய திருவடியால் பக்தியா நல்ல விதமான ஈடுபாடோடு பக்தியோடு புவி இந்த பூவுலகத்தில் நானா தனூபிகி பல உருக்களை கொண்டு பல வடிவங்களை கொண்டு உபகூட்டம் அணைத்து கொள்ளப்பட்டதை போன்று
இந்த பூலோகத்தில் பல உருக்களை பல உருவங்களை எடுத்துக்கொண்டு இந்த கருடன் இறக்கைகளை கொண்டு அணைத்துக் கொள்வது போல இருக்கு இந்த கோபுரம். அந்த மதில் சுவரையும் பார்க்கும்போது ஸ்ரீரங்க திவ்யபவனம் உபக்னயாமகா. ஸ்ரீரங்க திவ்யபவனம், ஸ்ரீரங்கநாதன் எழுந்தருளியுள்ள திவ்ய பவனம், இந்த திருவரங்க விமானம் போன்றவைகளை உபக்னயாமகா நம் போன்றவருக்கு பற்றுக்கோடாக கொள்கிறோம், பற்றுக்கொம்பாக கொள்கிறோம். ஸோ அந்த ஸ்ரீரங்கம் கோவிலையும் அதில் உள்ள கோபுரங்களையும் மண்டபத்தையும் விமானத்தையும் சேவிச்சா ஸ்ரீ கருடாழ்வான் தமது சிறகுகளை விரித்து அப்படியே அணைத்து கொள்வது போல இருக்குன்னு வேதாந்த தேசிகனும் இந்த ஸ்லோகத்திலிருந்து இன்ஸ்பயர் ஆகி 46வது ஸ்லோகத்தில் கருட பஞ்சாசத்தில் தெரிவிக்கிறார். பகவானுக்கு கருடன் எப்படி பல்வகை தொண்டு புரிதல் 46வது ஸ்லோகத்திலிருந்து 50வது ஸ்லோகம் வரைக்கும். வேகோத்தானம் விதானம் வியஜனமனுகுணம் வைஜயந்தி ஜெயந்தி மித்ரம் நித்யாப்யமித்ரம் யுதி விஜயரதோ யுக்ய யோகானபேக்ஷா தாசோ நிஷ்பர்யுதாசோ தனுதனயபிதோ நிஸ்ஸகாயः தோது ஏதாஸ்மதீயம் துரிதமதரிதாராதிபக்ஷை ஸ்வபக்ஷை. ரொம்ப அழகான ஸ்லோகம். அவர் தெரிவிப்பது கருட பகவான் பல்வேறு வடிவங்களை எடுத்துக்கொண்டு எம்பெருமானுக்கு பல வகை கைங்கரியம் பண்ணுகிறார், தொண்டுகள் புரிகிறார். எம்பெருமான் எங்காவது எழுந்தருளும் போது கருடன் தாமும் வெயில் மழைகளால் துன்பம் வராதவாறு ஒரு மேற்கட்டு வடிவு கொண்டு மிக்க வேகத்துடன் செல்கிறார். எங்கே போனாலும் எம்பெருமான் திருமேனிக்கேற்றவாறு காற்றை தரும் விசிறியாக இருக்கிறார். எம்பெருமான் வெற்றியை பறைசாற்றும் கொடியாக விளங்குகிறார். எம்பெருமானை எதிர்த்து வரும் பகைவர்களுக்கு தாம் எதிரியாக நின்று அடக்குகிறார். குதிரை பூட்டுதல் இல்லாத ஒரு தேர் போல திகழ்ந்து வெற்றி பெறுகிறார். சில அடியார்களை சில காரணங்களுக்காக பகவான் புறக்கணித்தாலும் இவரை எப்போதும் புறக்கணிக்க முடியாதபடி அடிமை புரிகிறார். எம்பெருமானுக்கு எந்த செயலிலும் துணை புரிகிறார். இவருக்கு ஒரு துணையும் வேண்டுவதில்லை. இவ்வாறு பெருமை வாய்ந்த கருடன் பகைவர் கூட்டத்தை ஒழித்த தம் சிறகுகளால் நம் பாபத்தையும் உதறி தள்ள வேண்டும்னு வேதாந்த தேசிகன் அங்கே அனுபவிப்பதை இங்கு அனுசந்திக்க வேண்டும். நித்தியசூரிகள் பல உருவங்களை கொண்டு எம்பெருமானுக்கு பணிவிடை செய்கிறார்னு சுருத்தியே காட்டுகிறது. நித்தியசூரிகளும் முக்தாத்மாக்களும் ச ஏகதா பவதி த்ரிதா பவதி பஞ்சதா பவதி விம்சதிதா அபரிமிததா பவதி. அதாவது ஒரு வடிவமோ 3 வடிவமோ 5 வடிவமோ 20 வடிவமோ எத்தனை வடிவமோ எடுத்துக்கலாம் என்று ஸ்ருதி காட்டுகிறது. அப்படி கைங்கரியம் பண்ணுறதுக்கு ஸ்ரீ கருத்மானுக்கும் எம்பெருமானை போல 5 வியூகங்கள் உண்டுன்னு சாத்வ சம்ஹிதையை மேற்கோள் காட்டி வேதாந்த தேசிகன் தெரிவிக்கிறார். இந்த ஸ்லோகத்திலையும் தெரிவித்தார் அவர் 46வது ஸ்லோகத்தில் கருட பஞ்சாசத்தில். ஸோ திவ்ய விதானமாக மேலாப்பாக பணிவிடை புரிகிறார். அப்படியே கொடி போல குடை போல எல்லாம் நம்ம ஆண்டாளும் நாச்சியார் திருமொழியில் 14ஆம் பத்தில் 3வது திருமொழியில் மேலால் பரந்த வெயில் காப்பான் வினதை சிறுவன் சிறகென்றும் மேலாப்பின் கீழ் வருவானை விருந்தாவனத்தே கண்டோமே. கண்ணன் விருந்தாவனத்தில் நடந்து வரும்போது மேலே வெயில் அடிக்கக்கூடாதுன்னு மேலே அப்படியே கருடன் அந்த நிழலில் அந்த கண்ணன் எங்கெல்லாம் போகிறானோ அங்கே கருடனுடைய நிழல் வரா மாதிரி பறந்துன்னு வருவாராம். ஆண்டாளுடைய அனுபவம் பாருங்க. மேலால் பறந்த வெயில் காப்பான் வினதை சிறுவன் சிறகென்றும் மேலாப்பின் கீழ் வருவானை விருந்தாவனத்தே கண்டோமே. இப்படி ஆச்சரியமாக கருடன் பலவிதமான கைங்கரியம் பண்ணுவதை அனுசந்தித்து சுவாமி ஸ்ரீ பராசர பட்டர் அங்கே இருக்கிற வேறு 4 பக்கமும் இருக்கிற கோபுரங்கள், அந்த கோபுரங்களுக்கு 2 பக்கமும் இருக்கிற மதில் சுவர்கள், அந்த கோபுரத்தையும் மதில் சுவரையும் பார்க்கும்போது எனக்கு அப்படியே கருடன் பெரிய வடிவம் எடுத்து அனைத்து ரங்க விமானத்தையும் ரங்கநாதனையும் காப்பாற்றுவது போல் இருக்கிறது. அது பிரேமையால் காப்பாற்றுவது, பிரேமையால் கைங்கரியம் தொண்டு புரிவது போல் உள்ளது. அப்படிப்பட்ட பெரிய கோவிலை நாம் பற்றுக்கொம்பாக பிடித்து கொள்வோம் என்கிறார் சுவாமி. இப்படி ரொம்ப ஆச்சரியமான அனுபவம் இங்கே உபக்ன ஆශ්‍රய பற்றுக்கோட்டுக்கு பெயராக இங்கு தெரிவிக்கிறது. அடியேன் தன்யோஸ்மி. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः.